துப்பாக்கின்ற ஒரு படத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதி மாரி காட்டி ஒரு திரைப்படம் இருக்குது. ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்ட். அது ஸ்லீப்பர் செல் எப்படின்னா செருப்புகளில் துணிக்கரில் வெவ்வேறு கடையில் வேலை செய்வாங்க. திடீர்னு ஒரு உத்தரவு வரும், இவங்க போய் குண்டு வைப்பாங்க. இப்போ எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி எத்தனை இளைஞர்கள் வாக்காளர்கள் ஆகிருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் இளைஞர்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் போகிறீங்களே இன்டர்வியூ, நீங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கினியா? என்ன எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்னன்னு கேட்குறான் அவனுக்கு. யார் விஜய்க்கு வர கூட்டம் எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்ன சார்ன்னு கேட்குறான். அடிப்படை மக்களுக்கு இல்லை. அது ஏதோ விஜய் ரசிகர்கள் கூட இருந்துட்டு நம்ம கட்சியில் நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குது, நம்மளும் ஒரு ஆள் ஆகலான்னு சொல்லி அங்கே போய் தொப்பி தாடி வச்சு நிற்கிறான் பார்த்தீங்களா? அவன் பேச்சே பேசாதீங்க நீங்கள். அவன் பேசினான்னா அவன் வீட்லேயே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டானுங்க. டிசைன் விலை திருநெல்வேலி டிசைன் விலை பள்ளிவாசல் இடத்த ஒரு ஏக்கர் 25 சென்ட் இடத்த வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு அரசாங்கத்துக்கிட்ட பள்ளிவாசல்கிட்ட ஒப்படைங்கன்னு. ஆனால் இப்போ கூட என்ன பண்ணுறாரு நம்ம அப்பா சபாநாயகர் என்ன சொல்கிறாரு? அது புறம்போக்கு முஸ்லீம்கள் தேவையில்லாமல் பள்ளிவாசல் இடம்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்போ இது துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டில் வக்ஃபு திருத்த சட்டத்தை அமல்படுத்தியாரு திமுக. இது இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரியாதான்? கிள்ளியை விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறது அயோக்கியத்தனமா இல்லையா? திருப்பரங்குன்ற பிரச்சனையை வந்து எல்லா அரசு பாஜகன்றாங்க. ஆனால் அது பிரச்சனையை ஊதி பெருசாக்குனது திமுக. ஏன் சொன்னால் அங்கே முதல்ல முஸ்லீம்கள் மலையில் ஏறக்கூடாதுன்னு தடுத்தது எச்ராஜா இல்லை, யோகி ஆதித்யநாத் இல்லை, மோடி இல்லை, அமித்ஷா இல்லை. தடுத்தது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் விஷயங்களை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க சார். நான் 13 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்துல உங்களை பேட்டி எடுத்தேன். இப்போ விஸ்வரூபம் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக அலசணும் அந்த விஷயத்தை. அப்போ நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு பிரபலத்திடம் நாம் மோதும் போது நாம் பிரபலமாகுமா? அந்த விஷயம்தான். நீங்கள் ஒரு பிரபலமான கமலஹாசன் போதும் நீங்கள் பிரபலமாகிறீங்க. அந்த வகையில் தான் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்து செல்கிறீங்களோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். இப்போவும் அதே கேள்வி தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகுது 13 வருஷம் கழித்து. விஜயிடம் நீங்கள் மோதுவதால், நடிகர் விஜய் மீது மோதுவதால் அந்த ஈக்குவலான ஒரு பிரபலமாக முடியும் என்பதற்காக தான் இந்த விஷயங்களை செய்கிறீர்களா? இல்லை, உங்களுக்கு தெரியும், மற்ற நெறியாளர்கள்லாம் புதுசாக வந்தாங்க, நீங்கள் பழைய ஆள். 2012 துப்பாக்கின்ற ஒரு படத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதி மாரி காட்டி ஒரு திரைப்படம் வந்தது. ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்ட். அது ஸ்லீப்பர் செல் எப்படின்னா செருப்புகளில் துணிக்கரில் வெவ்வேறு கடையில் வேலை செய்வாங்க. திடீர்னு ஒரு உத்தரவு வரும், இவங்க போய் குண்டு வைப்பாங்க. எங்கே திடீர்னு உத்தரவு எங்கே பாகிஸ்தான்லேருந்து வரும் அப்படின்றது தான் அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற கான்செப்ட். அதுக்கு தான் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். அதுக்கு முன்னாடி விஜய்க்கு பல படங்கள் வந்துருக்கு. நம்ம அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதுங்களா? அப்போ என் சமூகத்தை பயங்கரவாதியாக தீவிரவாதியாக சமூக விரோதியாக நீ காட்டுறேன்னு சொன்னால் அப்போ உன்னை எதிர்ப்பது என்னுடைய கடமை. நீ பெரிய ஆளுன்றதுக்காக நாங்கள் எதிர்க்கல. நீ இல்லை, உன் இடத்துல வேறு யார் இருந்தாலும் நம்ம எதிர்க்க தான் போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது. அது யாரும் ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. அதையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் இல்லையா? காஷ்மீர் ஃபைல் வந்தது, அதையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுமா இல்லையா? பட் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வெளியே தெரியல. நீங்கள் விஜய் வந்து டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் வெளியே தெரியுது. அதனால் 2012 வந்து நான் முதல்ல விஜயை திட்டினது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் விஜயை திட்டிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? அன்னைக்கு நான் திட்டும் போது இவன் தீவிரவாதின்னு என்னைய சொன்னாங்க. இன்னைக்கு என்னைய தீவிரவாதின்னு சொன்ன அதே கூட்டமே இன்னைக்கு விஜயை திட்டிட்டு இருக்கு. விஜய் அரசியலுக்கு வெவ்வேறு, இப்போ திமுகவும் திட்டுறாங்க இல்லைங்களா? இப்போ அதிமுகவும் திட்டுது, நாம் தமிழ் கட்சி திட்டுது, எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறாங்க இல்லையா? அதை சொல்கிறேன் நான். இஸ்லாமிய சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி சர்சார் கமிஷன் வந்து சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தொழில், வேலைவாய்ப்பு, கல்வி இதில் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது திரைப்படங்களில் இது போன்ற காட்சிகள் அமைஞ்சதுன்னா அது இன்னும் எங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது, புரியுதுங்களா? ஏன்னா திரைப்படங்களாக பார்த்துட்டு கடந்து போகிற மக்கள் தமிழக மக்கள் இல்லை. அப்படி திரைப்படத்தை பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி பார்த்துருந்தானா எம்ஜிஆரால் ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிருக்க முடியாது இல்லைங்களா? ஜெயலலிதாவில் தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது போன்ற படங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ரஜினி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், உங்களுக்கு தெரியும். இதுவரையும் அவருடைய படங்களில் எந்த படத்திலும் இஸ்லாமியர்களை வந்து கொச்சைப்படுத்தி எடுத்ததில்லை. ஓரளவுக்கு வந்து இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்தி தான் அவர் திரைப்படங்களை எடுத்திருக்காரு. இப்போ அவரும் சூப்பர் ஸ்டார் ஆனார். அதுமாதிரி சிவாஜி எடுத்திருக்காரு, எம்ஜிஆர் எடுத்திருக்காரு. இப்போ கமலஹாசன், விஜய் தொடர்ந்து கமலஹாசன் விஸ்வரூபம் உங்களுக்கு தெரியும்.
எடுத்தாங்க. அப்போ இதனால தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோமே தவிர, இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படங்களை எடுத்திருக்காங்க. அவங்கள எதிர்ப்பு தெரிவித்தா நம்ம பெரிய ஆளாகவும் சொன்னால் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிக்கலாம், நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ அதன் பிறகு வந்து பீஸ்ட் படம், அதேமாரி பீஸ்ட் படத்திலே இஸ்லாமியர்களுக்கு வந்து தீவிரவாதி மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு வந்தாப்புல. அப்போ அதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதுதானே தவிர மற்றபடி இப்போ அமரன் படம் வந்தது, அதை கூட நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். அது ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்போ சமீபத்தில் உங்கள் நண்பர் எனக்கு நண்பர் தான், நம்ம மோகன்ஜி எடுத்த படம் திரௌபதி, அதே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். நம்ம என்னன்னு சொன்னால், அந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒரு விதமாக பயங்கரவாதி மாதிரி காட்டாதீங்க. ஏன் அப்படி காட்டிங்க? காட்டி யார்கிட்ட என்ன பேர் வாங்க போறீங்க நீங்கள்? இதுதான் நம்முடைய கான்செப்ட். மற்றபடி வந்து விஜய் எதிர்க்கிறதுனால நம்ம பெரிய ஆளாயிடும். நம்ம ஒன்றும் விஜய் அரசியல் ரீதியாகவும் அதிகமான எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் நீங்கள் பல்வேறு விமர்சிக்கிறீங்களா? கரெக்ட். இன்னைக்கு நீ வந்து தொப்பி தாடி வச்ச முஸ்லீம்கள்லாம் நோம்பு திறக்கிற மாதிரி சீன் போடுறது, முஸ்லீம்களை வந்து என் கட்சியில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி காட்டுறது, இதெல்லாம் காட்டும்போது நீ முஸ்லீமே ஒரு பக்கம் தீவிரவாதின்னு படம் எடுத்துட்ட, இன்னொரு பக்கம் முஸ்லீம் நல்லவன்னு சொன்னால் இதை எப்படி நம்ப முடியும்? குறைஞ்சபட்சம் விஜய் வந்து ஊடகத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு ட்வீட்டு கூட மூலியமாக இல்லை ஒரு அறிக்கை மூலியமாக நான் இது போன்ற திரைப்படங்களை எடுத்தேன், அந்த திரைப்படங்கள் கற்பனை தான், அதில் இஸ்லாமியர்கள் மனம் வேதனைப்பட்டிருக்கு, அதுக்காக நான் மனம் வருதுன்ற ஒரு அறிக்கை கூட இல்லையே. அப்படி ஒரு ஆணவத்தோடு தான் நீ அரசியல் இறங்கி களமாடுற இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஆணவத்தோடு களமாடு, வேணான்னு சொல்ல, அது உன்னுடைய நிலை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம்? இல்லை சார், ரம்ஜான் நோம்புலாம் வந்து அவர் தொழுகை பண்ணிட்டு இஸ்லாமிய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவர் தொழுகை பண்ணிட்டு போன ராயப்பேட்டா கிரவுண்ட்லேயே அந்த பெரிய சம்பவம்லாம் அதுதான் சார் சொல்கிறேன். அது பண்ணுவாங்க, அது பண்ணதான் செய்வாங்க. அரசியலுக்கு இறங்கின பிறகு தானே பண்ணுற நீ என்னை வந்து நீ ஒரு பக்கம் மோசமான மாரி திரைப்படங்களை காட்டி அதை வந்து அதன் மூலியமாக தமிழ்நாட்டில் ஒரு விஷமத்தை கக்கிட்டு அதன் பிறகு நல்லவன்னு சொல்கிறது எப்படி? ஒரு இலையில் ஒரு பக்கம் சாம்பார், ரசம், அப்புறம் வந்து கூட்டு பொரியல் எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்தில் மானத்தில் வச்சா எப்படி இருக்கும்? இதை திருப்தியாக இருக்குமா? அது அருவருக்கிறதுக்கு அது போல செயலை ஏன் செய்கிற நீ? இப்போ கூட அரசியலுக்கு வந்த பிறகு கூட அதை மனமூந்து உன்னால் பாராட்ட முடியும். அதாவது மன வருத்தம் தெரிவிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து விஜய் எதிர்க்கிறீங்களா? மற்றபடி வேற என்ன விஷயத்துக்கு எதிர்க்க முடியும்? வேற விஷயம் ஏன்னா அவர் கடந்த ஆட்சி ஏதோ ஒரு சில காலம் ஆண்டுகிட்டு இருந்தாரு, அதனால அவர் சில பல குற்றங்கள் இருக்கு, நம்ம மேற்கோள் காட்டலாம். அவர் இப்பதான் புதுசா வராருன்னும் போது, புதுசா வரும்போது எதிர்க்கிறேன்னு சொன்னா நான் திரைப்படத்தை வச்சுதான் எதிர்க்க முடியும். அவர் அரசியலுக்கு வந்து என்ன கிழிக்க போறாரு, என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியாது. ஒரு கால இந்த முறை அவர் வெற்றி பெற்று நீங்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மீடியா தான் அவரை தூக்கி பிடிக்குது. ஆமாம், மீடியா இல்லைன்னு சொன்னால் விஜய் என்ற நபர் எப்போ குப்பை தொட்டிக்கு போயிடுவார். அது ஏன் தெரியல. இத்தனை மீடியாவை ஒரு மயில் அளவு கூட மதிக்கிறது இல்லை அவன், இருக்கா இல்லைங்களா? ஒரு ஏதோ மதிக்கிறது. ஆனால் மீடியா அவனை பிடிச்சி பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுறாங்க. டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? அதுக்கு வந்து இப்படி பண்ணக்கூடாது சார். குறைஞ்சபட்சம் இந்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் தெரிஞ்சு அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். இவன் முழுக்க ஒரு கார்பரேட் மட்டும் தான் நீங்கள் இருக்கேன், ஒரு முதலாளித்துவம் மாதிரி. அவர் பொதுச் செயலாளருக்கே வந்து எவ்வளோ தொகுதியில் ஒரு நபர் போட்டியிடுற விஷயம் கூட தெரியாமல் 4 தொகுதியில் போட்டிடுவானா சொல்லுங்க. பார்த்தீங்களா இல்லையா? பேசுனதே பார்த்தீங்கன்னா, இது வரையிலும் பேசுனதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் அலசி பார்த்தீங்கன்னா 5 விஷயம் அளவு தான் பேசியிருக்காங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது உனக்கு தெரியாதா? அதிமுக டெய்லி திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பண்றாங்க. அதை வச்சு பேசினாவே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் பேசலாம், இருக்கா இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போகிறாரு ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிராக. அதை பேசு. அதேமாரி அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்றது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை பொதுவெளியில் பேசு. எப்போ பார்த்தாலும் திமுக இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி தான் இருக்காங்கன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கே சார். நம்ம என்னதான் வந்து நீ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, பல இஸ்லாமிய இளைஞர்களும் கூட அவர் பின்னாடி தான் இருக்கான்ற விஷயம் தான் இருக்கு. நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா பரதா போட்ட பெண்களையும் கூட ஸ்டேஜில் ஏற்றி பேச வைக்கிறாரு. அதான் சார், நான் இல்லைன்னே சொல்லலை, இருக்கலாம், இல்லைன்னே சொல்ல இருக்கலாம். என்னுடைய இதுவே அது ஓட்டுக்கெல்லாம் மாறுமா தான் கேள்வி. ஏன்னா சினிமா மோகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல். விஜய் நினைக்கிற மாதிரி திடீர்னு வந்துட முடியாது. ஏன் சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னா அது பாஜகவுக்கு மட்டும் தான் போடுவாங்க. திமுகவுக்கு வாக்கு வங்கினா திமுகவுக்கு மட்டும் தான் போடுவாங்க. காங்கிரஸ் வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு மட்டும் தான் போடுவாங்க, இருக்கா இல்லைங்களா? பாமக வாக்கு பாமகவுக்கு தான் விடும். விடுதலை சிறுத்தை வாக்கு விடுதலை சிறுத்தை தான் விடும். இருக்கிற பிற கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய வாக்கு அவங்களுக்கு தான் விடும். இதை மீறி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு அதை தான் விஜய் வாங்குவாங்க. நாம் தமிழ் கட்சி வாங்குகிற வாக்கு அதுக்கு தான் விடும்.
எந்த வாக்கு மாறி போய் விஜய்க்கு விழுந்துடாது. நீ எதுவும் சகாசம் பண்ணலை, நீ எந்த போராட்டத்தையும் எடுத்து மக்களுக்காகவே நீ இன்னும் வரையும் மக்களுக்காகவே இறங்கலைன்ற நான் விஜய். இன்னும் உன்னுடைய கால் மண்ணிலே படலை. நீ பாட்டுக்கு ஏதோ தனி விமானத்தில் வரதும் விமானத்தில் போகிறது கூட உன்னால் ஜென்ரலாக போக முடியல மக்களோட. சார் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கெல்லாம் போயிட்டு அங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, அங்கே மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாமே ஒரு விஷயம். நானும் சொல்கிறேன், பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனீங்க, அங்கே போயிட்டு இறங்கி அந்த மக்களோட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தால் பெரிய விஷயம் தானே. ஏன் உட்காரல? நீ போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரம் அந்த பக்கம் நின்று வண்டி அந்த கேரவனை நிப்பாட்டி கேரவனில் நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தால் போதுமா? சொல்லுங்க சார். தமிழக அரசியல் உங்களுக்கு தெரியாது இல்லைல்ல? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் தடை போடுவாங்க, தடையை மீறி போகணும், தடையை மீறி போனால் கைது பண்ணுவாங்க, கைதையும் மீறி தான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தான் பெரிய இஷ்யூ ஆகும். போலீஸ் ஏதோ ஒரு கோடு போட்டால் அந்த கோட்டுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டி வண்டியை நீ கேரவனில் நின்று ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு ஓடி வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இல்லை சார். அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் துக்குளக் ரமேஷ் அவரை கூட பேட்டி கண்டேன். அவர் என்ன சொல்றாரு, குறைந்தபட்சம் 20% ஓட்டு தமிழகத்தில் அவருக்கு பதிவாகணும்னு சொல்றாரு சார். அப்படி 20% வாங்கினா நான் அரசியலே பேசல சார். இனி அரசியலே பேசல சார். அவ்வளோ 10% தாங்க, சிங்கிள் டிஜிட் தாங்க. நீங்கள் கூட எழுதி வச்சிங்க. ஆனால் இப்போ விஜய் கூட சில கட்சிகள் கூட்டணி வந்தாங்கன்னா அப்போ விஜய்க்கு ஒரு பலம் வரும். பட் எந்த கட்சியும் சேர்ற மாதிரி இல்லையே. எந்த கட்சியும் அவரோட இணைய அப்போ சேரலைன்னா சிங்கிள் டிஜிட்டல் தான் கன்ஃபார்ம். அதுலேருந்து மாற்று கருத்து இல்லை. விஜய் கூட இப்போ காங்கிரஸ் சேருது. இப்போ காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா அது மட்டும் சேராது, இன்னும் சில பல கட்சிகள் சேரும். அப்போது விஜய்க்கு ஒரு பவர், பூஸ்ட் பவர் கிடைக்கும். அதனால் சரி இது இல்லை, இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதற்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்னு. விஜயை மட்டும் பார்த்தா போட மாட்டாங்க வாக்கு. நீங்கள் சொல்கிறீங்க யங்ஸ்டர்ன்னு. இப்போ எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எத்தனை இளைஞர்கள் வாக்காளர்கள் ஆகியிருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் இளைஞர்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் போகிறீங்க இல்லை இன்டர்வியூ, நீங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கினியா? என்ன எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்னன்னு கேட்குறான் அவங்களுக்கு. யார்? விஜய்க்கு வர கூட்டம் எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்ன சார்ன்னு கேட்குறான். புரியுதுங்களா? அப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணாதவங்க இவர் நாங்கள் வாக்கு போடுவோம்னு சொன்னால் எப்படி போட்டுருவாங்க? இல்லை, இப்போது இன்னொரு விஷயம், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ விஜய் தனியாக நின்றார். எப்பவுமே சிறுபான்மை ஓட்டு திமுக பக்கம் தான் போகும் அப்படின்றது ஒரு ஃபார்முலா, தமிழ்நாட்டு ஃபார்முலா. கருணாநிதி ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவங்கள தான் வாக்களிப்பான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது விஜய் தனியாக நின்றார். விஜய்க்கு 100% கிறிஸ்தவர்கள் போடுவாங்க. 60% வாக்கு கிறிஸ்துவ வாக்கு விஜய்க்கு இருக்காது, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு விஜயை பூஸ்ட் பண்ணுறது கிறிஸ்துவ மிஷினரிகள் தான். பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. அதுக்காக முஸ்லீம்கள் வாக்களிப்பாங்கன்னா நிச்சயம் வாக்களிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை சார். முஸ்லீம்கள் யார் அந்த வாக்கு எங்கே போகுன்றீங்க? இல்லை, ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அதாவது எங்கே போகுன்றதை நம்ம கணிக்க முடியாது. இப்போ எப்படின்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்குது, அது அதிமுக கூட்டணிக்கு போகாது. அப்போது விஜய் ஏற்கனவே திரைப்படங்களை முஸ்லீம்களை இப்படி காட்டியிருக்கான். அவன் குறைஞ்சபட்சம் தேர்தலுக்கு முன்னாடி அந்த மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் இல்லை சார், அது உங்களுக்கு மட்டும்தான் விஷயமா தெரியும் தவிர இஸ்லாமியர்களுக்கு கூட அடிப்படை மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இல்லை, நீங்கள் அடிப்படை மக்களுக்கு இல்லை, அது ஏதோ விஜய் ரசிகர் கூட இருந்துட்டு நம்ம கட்சியில் நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குது, நம்மளும் ஒரு ஆள் ஆகலான்னு சொல்லி அங்கே போய் தொப்பி தாடி வச்சு நிற்கிறான் பார்த்தீங்களா? அவன் பேச்சே பேசாதீங்க நீங்கள். அவன் பேசினான்னா அவன் வீட்லேயே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டானுங்க. இதுதான் எதார்த்தம். புரியுதுங்களா? அதே ஏதோ புர்கா அந்த ஹிஜாப் போட்டுக்கிட்டு இல்லை தாடி தொப்பி வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு விஜய்க்கு பக்கத்தில் நின்ட்டாங்கன்னா முஸ்லீம் எல்லாம் விஜய்க்கு போட்டோன்னா விஜய்க்கு எல்லாம் போட மாட்டாங்க. விஜய் மன்னிப்பு கேட்டாங்கன்னா மேபி அது மாறும். அவன் மன்னிப்பு ஓட்டுக்கு போயிடும், திமுக போயிடும். ஆமாம், அப்போ திமுக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா திமுக திருப்பி இந்த வாட்டி ஆட்சி அமைச்சர். ஏன் திமுக ஏன் சீமானுக்கு போடுவோம்? இல்லை, நானும் சொல்றேன், மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு. மீதி எல்லாம் கார்பரேட் அரசியலா இருக்கு. இதுக்கு நடுப்புற சீமானுக்கு எடுத்து போடுவோம். எத்தனை நாள் தான் திமுக முதுகில் சுமந்து இந்த 50 ஆண்டுகளாக திமுக முதுகில் சுமந்துட்டு இருக்கோம். திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? இருக்கிறது பிடுங்கி இருக்கு, துரோகம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் சிறையில் இருக்காங்கன்னா இது காரணம் திமுக தானே. இல்லை, அது கருணாநிதியே முதல் முறையாக அது விஜய்க்கு ஓட்டு போட்டு நாசமாக போகிறத விட சீமானுக்கு ஓட்டு போட்டாச்சும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை. இத்தனை காலம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே திராவிடம் ஆண்டுச்சு தமிழ்நாட்டை. தமிழ் தேசியம் ஆளட்டும். இல்லை சார், நீங்கள் சொல்லுது கரெக்டு. பட் சீமானோட நடவடிக்கை என்பது ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், திடீர்னு ஈவேராவை தாக்குறாரு, திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஈவேரை முன்னாடி சொன்னார், திருப்பி ஈவேரை தாக்குறாரு. திடீர்னு பாரதியார் கூட்டங்களோட, அதாவது
ஆர்எஸ்எஸோட இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதியார் கூட்டங்களை போய் கலந்து கொஞ்சம் பேசுகிறாரு. ஸோ அவரோட நிலைப்பாடு ஒரு நிதர்சனமான திரைப்படம் இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு. அது தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஸ்டடி பண்ணிக்கிட்டாருன்னா நிச்சயம் வந்து இந்த திமுக எதிர்ப்பு முஸ்லீம் வாக்குகள்லாம் சீமானுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பட் இந்த இஸ்லாமில் மொத்த வாக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கூட இப்போ முஸ்லீம் லீக் மாநாடு நடத்திருக்காங்க. அதில் வந்து காதர் மொய்தீன் வந்து இப்போ பல்வேறு விஷயங்கள் முன்னாடி வச்சோன்னே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் உங்களுக்கு போதுமா அப்படின்னோடனே அவர் மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார் அப்படின்னு அவர் ஜவஹர்லா நிறைய சொல்லியிருக்காரு. நாங்கள் கேட்காம தான் கொடுத்துருக்கான்னு சொல்கிறார். ஸோ இஸ்லாமிய தலைவர்கள் பெருவாரியான தலைவர்கள் வந்து திமுக பக்கமே போகிறாங்க சார். இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை காதர் மொய்தீன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் அவர் அப்படி தான் பாராட்டினாங்க. அவருடைய தாடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் எங்கள் பாதுகாவலர்ன்றாங்க. ஒவ்வொரு முஸ்லீம்களும் பாதுகாவலர் அல்ல. ஆமாம், ரொம்ப நம்புறது இறைவனை தான் நம்புவாங்க இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் தாடியை பிடிச்சிட்டு நீங்கள் தான் எனக்கு பாதுகாவலர்னு சொல்லி காதர் மொய்தீன் சொல்கிறாருன்னா அப்போ காதர் மொய்தீனே முஸ்லீமாக மாறிட்டாருன்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஏன் சொன்னால் ஒரு அற்பமான ஏதோ 2 சீட்டு 3 சீட்டுக்காக நீங்கள் அவர் தாடையை தட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாவலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் இஸ்லாமிய பிரச்சனைகளை தீர்த்தாருன்னா பாராட்டுங்க, தீர்க்கலாருன்னா நம்ம விலகுறோம் சொல்லுங்கன்றாங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் நிச்சயம் இந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து திமுக புறக்கணிக்கப்படுறாங்களோ இல்லையோ இஸ்லாமிய அமைப்புகள் புறக்கணிக்கப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களே வந்து தெளிவாயிட்டாங்க. எல்லா பயிலும் வந்து இந்த சீட்டுக்காக நோட்டுக்காக தானே திமுக ஓட்டு போட சொல்கிறாங்கன்ற மாதிரி நானும் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நம்ம அதை சொல்கிறோம் மக்கள்கிட்ட. மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, சாரையாக ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது 100 விழுக்காடு உண்மை, நீங்கள் மட்டும்தான் சரியாக பேசுகிறீங்க. ஏன் சொன்னால் இப்போ அம்மா பட்டணத்தில் அத்தனை வீடுகளை இடிச்சானுங்க. அப்போ போய் இந்த தலைவர்கள் யாரும் நிற்கலையாங்க. காகிதமில்லத்து நகர் அனகாபுத்தூர் காகிதமில்லத்து நகர் வீடு இடிக்கும்போது எந்த தலைவரும் போய் அங்கே நிற்கலையே. அப்போ இதெல்லாம் முஸ்லீம் மக்கள் மத்தியில் பரவலையா? டிசைன் விலை திருநெல்வேலி டிசைன் விலை பள்ளிவாசல் இடத்த ஒரு ஏக்கர் 25 சென்ட் இடத்த வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு அரசாங்கத்துக்கிட்ட பள்ளிவாசல்கிட்ட ஒப்படைங்கன்னு. ஆனால் இப்போ கூட என்ன பண்ணுறாரு நம்ம அப்பா சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, அது புறம்போக்கு இடம், முஸ்லீம்கள் தேவையில்லாமல் பள்ளிவாசல் இடம்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இது துரோகம் இல்லையா? வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், மத்திய அரசு கொண்டு வந்த 2024 வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் தான் கடுமையாக எதிர்த்தோம் அப்படின்னு ஒரு பாவலா காட்டிட்டு தமிழ்நாட்டில் வக்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்தியாரு திமுக. இது இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரியாதான்? இல்லை நீங்கள் எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள், கிள்ளியை விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறது அயோக்கியத்தனமா இல்லையா? ஆமாம், பட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து சொன்னீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா காகித மாவட்டத்தை நாங்கள் தான் உருவாக்கணும், அது இல்லாமல் சிறுபான்மைக்கு பல செடிகள் வழங்கியிருக்கோம் நாங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உலாமாக்களுக்கு வந்து அந்த ஓய்வூதியத்தை அதிகமாக்கியிருக்கோம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து இருசக்கர வாகனத்துக்கு வந்து மானியம் உலாமாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே சார். ஹஜ்ஜிலும் கட்டுறது இது முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறவன் ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்து அவன் சென்னையில் தங்க மாட்டானா? இது முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடிய செயல். வக்பு இடம், அந்த இடத்த வந்து ஒரு அடிக்கல் நாட்டிட்டு பாருங்கள் முதல்வர். ஏன்னா அவங்க லிஸ்ட்டு வேணும் இல்லையா? நீங்கள் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் யாருன்னா கூட்டுவாங்க, திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்பு தலைவர்களை கூட்டுவாங்க. நான் விவாதம் பண்ணுறேன், நீங்களே கேள்வி கேளுங்க, மக்கள் பார்க்கட்டும். திமுக முஸ்லீம்களுக்கு செஞ்ச துரோகங்களை நான் எடுக்கிறேன், அதை முன்னாடி விட்டுருங்க. இப்போ இந்த 4 ஆண்டுல என்ன திமுக துரோகம் பண்ணியிருக்கு நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்ற பிரச்சனையை வந்து எல்லா அரசு பாஜகன்றாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குனது திமுக. ஏன் சொன்னால் அங்கே முதல்ல முஸ்லீம்கள் மலையில் ஏறக்கூடாதுன்னு தடுத்தது எச்ராஜா இல்லை, யோகி ஆதித்யநாத் இல்லை, மோடி இல்லை, அமித்ஷா இல்லை, தடுத்தது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அன்றைக்கி தடுத்த காவல்துறை அங்கேருந்து பதவி நீக்கம் செஞ்சோ இல்லை அங்கேருந்து மாற்றம் செஞ்சோ இந்த பிரச்சனை வளர்ந்துருக்காது இல்லையா? ஆர்எஸ்எஸ் பாஜக ரெடியாக இருக்காங்க, அவங்க அதை தங்களுக்கு சாதகமாக்கி போராட்டத்தில் இல்லை சார். அவர் கரெக்டாக பார்த்தாங்கன்னா கூட நவாஸ்கனை கொண்டு போய் அங்கே பிரச்சனையை துவக்கிய உடனே பிரச்சனையே உருவாகிச்சு. அதான் சொல்கிறேன் சார், நீங்கள் அந்த ஏறக்கூடாதுன்னு தடுத்தது நீங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பி விட்டு அங்கே தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குனது நீங்கள். அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிரி, நாங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து சிறுபான்மை மக்கள் ஆதரவா நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இருக்கணும் பிம்பத்தை தான் ஏற்படுத்துறீங்க. இதுதான் ஏன் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருந்ததா? அங்கே பிரச்சனை இருந்ததா? சொல்லுங்க சார், பிரச்சனை இருந்ததா? இல்லை, என்ன அர்த்தம்? இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா
இவங்க நேற்று நீதிமன்றத்தில் வந்து பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மதக்கலவரம் உருவாகிவிடும் என்பதற்காக தான் நாங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம், அந்த தீபத்தை ஏற்ற விடாமல் செய்தே நாங்கள் தான், சிறுபான்மை மக்களுக்கு காவலராக நாங்கள் இருக்கிறனால தான் அது திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏற்ற விடாமல் பண்ணதே நாங்கள் தான். அதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது சார். தீபத்தை ஏற்றுறதுல எந்த முஸ்லீமுக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த தீபம் வந்து அந்த சமாதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த தூணில் தான் ஏற்றுன்றது தான் பிரச்சனை. அங்கே வந்து ஏற்றுறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை, 15 மீட்டருக்குள்ளே இருக்குது. ஒரு கால் தீபம் ஏற்றத்துக்கு ஒரு 1000 பேர் போனாங்கன்னா அதில் ஒரு 700 பேர் அந்த தர்காவை சுற்றி உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகும். உட்காரும் போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கலாம், மேபி. புரியுதுங்களா? ஏற்கனவே எப்பவுமே ஏற்ற இடத்துல தீபம் ஏற்றுவது யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் அங்கே ஏற்றுறன்னு போது இப்போ எச்ராஜா அங்கேயே போய் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறாரு, லொக்கேட் த தர்கான்றாரு, ரீலொக்கேட் பண்ணுங்கன்றாரு. அப்போ என்ன அர்த்தம், உடச்சி எறிங்கன்றாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ நான் தடாரகிம் அங்கே போய் நின்றுட்டு அதேமாரி மற்றவங்க வணங்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ரீலொக்கேட் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா? இல்லை, அவங்களுக்கு வந்து கோபம் வந்து இஸ்லாமியர் மேலேன்னு சொல்ல முடியாது. அந்த திமுக அரசாங்கம் செய்கிற செயல்பாட்டில் அந்த கோபம் இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. திமுக அரசாங்கம் சின்ன பிரச்சனை கிள்ளி பெருசாக்கிட்டு இப்போ நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவாக நிற்கிறோம்னு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் ஏன்னு நான் கேட்குறேன். நீதிமன்றத்திலே அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்லாமிய இந்து கலவரம் உருவாயிருக்கிறதுக்காக 144 அறிவித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 144 அறிவிச்சிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அறிவிச்சிட்டு, அதாவது இப்போ தீபம் ஏற்றுற பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி எச் ராஜா உட்பட எல்லாம் போய் அங்கே மீட்டிங் போட்டாங்க, ஆர்ப்பாட்டம், 144 போட்டிருக்கீங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு, மேலே ஏறி ஆடு கோழி அறுக்கிறாங்களாமே, பிஜேபி சார்பாக மனு தாக்கல் பண்ணிட்டு நீங்கள் அரசு என்ன சொல்கிறீங்கன்னா, அரசு தரப்பு வழக்கு ஜின்னா என்ன சொல்கிறாருன்னா, மேலே போய் ஆடு கோழி அறுக்கிற 18 பேர் மீது நாங்கள் வழக்கு தொடுத்து கைது பண்ணியிருக்கோன்றாரு. அப்போ ஆடு கோழி அறுப்பது சட்டவிரோதம்னு திமுக அரசு நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் முஸ்லீமுக்கு ஆதரவான நபராக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், ஆதரவாக நடுநிலையாக என்ன சொல்லணும், இல்லைங்க அது காலங்காலமாக அவங்களுடைய நேர்ச்சை, புதுசாக இப்போ செய்யலை அப்படி தானே சொல்லணும். ஆனால் நீதிமன்றத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் 18 பேர் மீது நாங்கள் வழக்கு தொடுத்து அவங்கள கைது பண்ணியிருக்கோம். அப்போ நீதிமன்றம் மூலிமா என்ன அஃபிடேவிட் இது ஆகுதுன்னு சொன்னால், ஆடு கோழி அறுக்கிறது சட்டவிரோதம். புரியுதுங்களா? இது யார், திமுக அரசு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கு, நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான செய்யலாது. சரி, அதுக்கப்புறம் நீதிபதி அடுத்த கொஸ்டினுக்கு வர்றாரு. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்றாங்களே இந்து முன்னணி அப்படின்னும் போது பண்ணிக்கிட்டோன்றாரு. யார், தமிழக அரசு சார்பாக. எப்படி நீங்கள் போய் கலெக்டர்கிட்டையும் எஸ்பிகிட்டையும் கேட்டுட்டு வாங்கன்றார். இல்லை நான் கேட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள். யார், அரசு தரப்பு வழக்கிட்ட ஜின்னா சொல்கிறாரு, பண்ணிக்கிட்டோன்றாரு. ஆனால் அங்கே வேணால் இங்கே பண்ணிக்கிங்க ஒரு இடத்த சொல்கிறாரு, குறிப்பிட்றாரு. புரியுதுங்களா? அப்போது நீதிபதி சொல்கிறாரு, 144 போட்டிருக்கேயா, என்ன சொல்கிறாரு, 144 போட்டிருக்க, நீ பண்ணிக்கன்றீங்க, அதுக்காக தான் போய் நீ கலெக்டர்கிட்டையும் எஸ்பிகிட்ட கேட்டு, இல்லை நான் கேட்டுட்டு வந்து நீங்கள் பண்ணிக்க சொல்லுங்க சொன்னாங்களா இல்லையா நீதிமன்றத்தில்? சரி, பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்தில் 10,000 பேருக்கு மேலே அங்கே கூடியிருக்கான்னு சொன்னால், அந்த 10,000 பேர் 144 போட்டிருக்கிற பகுதியில் எப்படி கூடினாங்க நான் கேட்குறேன். அப்போ அரசு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைப்பு கொடுக்குதானே அரசு பாஜகவுக்கு. நீங்கள் இந்த விஷயம் தெளிவு பண்ணணும். புரியுதுங்களா? அதனால தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எச் ராஜாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோன்றீங்க, காட்டேஸ்வரனை இந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வரனை ஹவுஸ் அரெஸ்ட்ன்றாங்க. ஆனால் நீதிமன்றம் 1 ஹவருக்குள்ளே காட்டேஸ்வரனும் அங்கே இருக்கார், எச் ராஜாவும் அங்கே இருக்காருன்னா, அப்போ நீங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி போட்ட சீன் முஸ்லீம்களை ஏமாற்றவா நான் கேட்குறேன். இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா திமுக இந்துக்கள் முஸ்லீம்கள் 2 பேரும் ஏமாற்றுகிறார்களா அப்படி கூட எடுத்துக்கலாமா? எப்படி சார்? ஆமாம், அப்படிதான். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த மதக்கலவரத்தை நாங்கள் தடுத்திருக்கோம்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நீ தடுக்கணுன்னா ஆரம்பமே பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்கள் யார்? சரிப்போ, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா முழுக்க திமுக வந்து இஸ்லாமிய விரோதிகளாக தான் சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சிறைச்சாலை விடுதலை ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக இன்னைக்கு ஆரம்பத்துலேருந்து கடைபிடிக்குது. அங்கே போய் நின்றுட்டு எச் ராஜா போன்ற அல்ல காட்டேஸ்வரன் போன்ற நபர்கள் திமுக இந்துக்களுடைய விரோதின்னு 4 தடவை ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டா திமுக விசாரணையே இல்லை. அது முஸ்லீம்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல, திமுக வந்து முஸ்லீமுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லும். ஸோ அவங்க நீங்கள் பலரும் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, அவர் வந்து பி டீம், திமுக வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? பி டீம் எல்லாம் சொல்ல முடியாது, மெயின் டீமே அதுதான். திமுக வந்து பிஜேபியோட பி டீம். அப்போ அதாவது முறைப்படி திருமணம் பிஜேபி கூட முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறது அதிமுக கூட.
ஆனால் திமுக கூட வந்து கள்ள உறவில் இருக்குது. திமுக வந்து பாஜக கூட கள்ள உறவில் இருக்குது. அதனால தான் வந்து அதிமுக சொல்கிறது கூட பிஜேபி கேட்கறது இல்லை, திமுக சொல்கிறது உடனே பிஜேபி கேட்குது. சார் இன்னொரு விஷயம், இப்போ வந்து நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும்னு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க. பட் திமுக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பல தரப்பிலும் சொல்வது என்னவென்றால், அவங்க வந்து அந்த வெடிப்பொருட்களை உபயோகப்படுத்தியது, குண்டு வைத்தது போன்ற விஷயம் தான் கைது செய்திருக்காங்க. ஏன் விடுதலைன்ற விஷயத்தை வந்து தடாரகி மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, மற்ற இஸ்லாமியர்கள் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இதை பற்றி முன்னிட்டு பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், யாருமே விடுதலை பண்ணணும், நம்ம விடுதலைன்ற கோரிக்கை வைக்கல. குண்டு வச்சவனோ கொலை பண்ணவனோ இல்லை துப்பாக்கியில் சுட்டு கொண்டவங்க யாருமே விடுதலை ஆகலை. நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்று சிறையிலே இருக்காங்கன்னா எங்கள் ஆளுங்களை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்குறது எனக்கு என்ன உரிமை இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரையும் விடுதலை பண்ணுறாங்க. 2009 கடந்த 2008 2013 தெரியல, திமுக ஆட்சி அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து லீலாவதி என்ற ஒரு பெண் கவுன்சிலர் கொல்லப்படுறாரு. அதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுக்குதுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு தூக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு விடுதலையே பண்ணக்கூடாது, சிறையிலே இருக்கணும் காலம் முழுக்க, இவர்கள் இந்த மனித சஞ்சலத்தில் வாழவே தகுதியற்றவர்கள்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க 7 வருஷத்தில். புரியுதுங்களா? அதேமாதிரி அதிமுக ஆட்சியில் வேளாண் பல்கலைக்கழக பஸ் எரிப்பு வழக்கில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இங்கே தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்துது, உச்சநீதிமன்றம் மறுபடியும் உறுதிப்படுத்துது, மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, மறுபடியும் உச்சநீதிமன்றத்தையும் தூக்கு தண்டனை உறுதிப்படுத்துகிறாங்க. 3வது தடவை போட்டு இது திட்டமிட்ட செயல் இல்லை, இது யதார்த்தமாக நடந்த உணர்ச்சியின் விவேகத்தில் நடந்த செயல், இதுக்கு தூக்கு தண்டனை பொருந்தாது அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஆயுள் தண்டனை மாற்றுறாங்க. அது போன்ற நபர்களுக்கு 2019 விடுதலை செய்யப்படுறாங்க. புரியுதுங்களா? ராஜீவ்காந்தி வழக்கில் உள்ள 7 பேர் துப்பாக்கி வெடிமருந்து எல்லாமே பயன்படுத்துவோம், நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட், அவர்களும் விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போது இதில் இஸ்லாமியருக்கு மட்டும் விடுதலை கேட்டேன்னா தடாரகியும் தேச துரோகியாக நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. யாருமே விடுதலை செய்யப்படலைன்னு சொன்னால் நானும் விடுதலை என்ற கோரிக்கையை வைக்க போகிறது இல்லைன்றாங்க. எல்லாரும் விடுதலை செய்யப்பட போது ஏன் எங்களை விடுதலை பண்ண மாட்டேன்றீங்க? இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்போது சிறுபான்மைக்கு ஒரு சட்டம், பெரும்பான்மைக்கு ஒரு சட்டமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் நான் எழுப்பது எந்த வகையில் தவறு? இல்லை சார், நீங்கள் சொல்லுங்க. இன்னொரு பட்சம் பார்த்தீங்கன்னா பாஷா அவர் மரணம் அடைந்துச்சு, அவர் போலீஸ் வந்து பெரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல சார். நான் போயிருந்தேன், நீங்கள் வந்திருந்தீங்களா? இல்லை, நான் போயிருந்தேன். அங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இது அண்ணாமலை கூட சமீபத்தில் பேசினாப்புல, போலீஸ் வந்து அது வந்து திமுகவுக்கு இப்படி பேசினா அவங்க வேற மாதிரி, திமுக அது பலமாக அவங்க நினைச்சுக்கிறாங்க. பார்த்தா நாங்கள் முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்கோம். ஏன்னா பாஜக RSS பேசுறது திமுக அது ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாஜக RSS பாருங்கள், ஒரு பாஷா தீவிரவாதி கொல்லப்பட்ட அவருக்கு போலீஸ் பாதுகாப்போடு அடக்கம் செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எப்போவுமே உங்களுக்கு தெரியும், பர்மிஷனே வாங்க வேண்டியதில்லை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா யார் வீட்டில் இறந்தாலும் நீதிமன்றமோ அல்லது போலீஸ்கிட்ட போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் பாடியை எடுத்துகிட்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுறோம், அனுமதியே தேவையில்லை. அதேமாரி தான் பாஷாவுக்கும் நடக்குது. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ கலவரம் ஆகிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை தான் போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்கு. முன்னெச்சரிக்கை தான், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புரியுதுங்களா? ஊர்வலம் போன மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படும். இல்லை, ஊர்வலம்லாம் இல்லை, அவருடைய வீட்டில் இருந்து அந்த அடக்க ஸ்தலத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இதுவும் வந்து தோளில் சுமத்திட்டு போகல, நல்லா புரிஞ்சுங்க, வாகனத்தில் வச்சு போகிறாங்க. அந்த வாகனத்துக்கு முன்னாடி எல்லாரும் வாகனத்தில் போகிறாங்க. இதுதான் நடந்தது. அப்போது ஏதோ யாருக்குமே அப்படி வந்து யார் இருந்தாலும், அது இந்து இருந்தாலும் முஸ்லீம் இருந்தாலும் கிறிஸ்துவ இருந்தாலும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேஷனில் போய் அனுமதி கேட்கறது இல்லை. சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, இப்போ பள்ளிவாசலுக்கு போனாலும் அதேமாதிரி தான் பாஷாவுக்கும் போச்சு. பாஷா வந்து ஏற்கனவே அலுமா தலைவர் பாஷா அவர் வந்து அங்கே வந்து முக்கியமான நபர் அப்படின்றதுக்காக இதில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்னு காவல்துறை அவங்க பாதுகாப்பு போட்டுக்கிட்டாங்க. தவிர எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டு அனுமதிக்கலைன்றது தான் என்னுடைய இது. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.